Assalamu alaikum viewers, welcome to Strength of Women's. இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் குருமா பண்ண போகிறேன். அதோட இதுதான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேரட்டு, பீட்ரூட் எடுத்திருக்கேன். தேவையானது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா இதில் வந்து தக்காளி, லவங்கப்பட்டை, வெங்காயம், கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன். நைஸாக பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி வந்து தூரத்துக்காக எடுத்திருக்கேன். இதுதான் இது எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் குக்கரில் தான் சமைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடானதும் நான் வந்து வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு போட்டால் சரியாக போகும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக ஆகட்டும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக இதாகிட்டுருக்கு. நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். பீட்ரூட் போடுறேன், அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் நல்லா போட்டு வதங்கின பின்னாடி நம்ம வந்து அந்த இதெல்லாம் நல்லா சுண்டணும். பச்சை வாசனை காய்கறி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், இது வதங்குற டைமில் நான் வந்து உப்பு போட்டுடுறேன். அப்போ தான் நல்லா வந்து இதாகும். அதனால தான் உப்பு போட்டேன். இப்போ வந்து சில்லி பவுடர், மிளகாய் தூள் போடுறேன், அப்புறம் தனியா, அப்புறம் மஞ்சள் போட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து போடுறேன். இதில் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வெங்காயம், லவங்கம், பட்டை போட்டு அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாம். நான் இந்த ஒரு கிளாஸால் ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் போடுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த காய் வந்து வேகிறதுக்காக தண்ணி வேணும். அதனால தான் போட்டிருக்கேன். இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விசில் வரட்டும். அப்புறம் 2 விசில் 3 விசில் வரட்டும். இப்போ வந்து ப்ரெஷர் விசில் கொடுத்துட்டேன். பாருங்கள், ப்ரெஷர் இதாகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு நான் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், வெஜிடபிள் குருமா ரெடி. அதுக்கு நான் வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி யார் யாருக்கு பர்த்டே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, ஏதாவது நிச்சயதார்த்தம், ஏதாவது அந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், அல்லாஹ் ஹாஃபிஸ்.